பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான நேசிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜைன் டிவியின் வழியாக ஒவ்வொரு சனிக்கிழமை நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான எச்சரிப்பின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று வாக்கு கொடுத்தவரே, நான் உங்களை திக்கற்றலாக விடேன் என்று சொன்னவரே, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொன்னவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது எட்டாவது பெரிய காரியங்கள் நான் செய்வேன் என்று சொன்னீரே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அநேக வாக்குகளை கொடுத்து எங்கள் மீது மனதுருகி அன்பு வைத்து இருக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரமும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். இப்பொழுதும் அடிமை மரத்தினீர் பேசும் ஆண்டவரே, காதொருவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்னீரே, குமாரன் விடுதலையாக்கின மெய்யா விடுதலாவீர்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டு, அநேக மக்கள் நிம்மதியின்றி சமாதானமின்றி ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் பாவத்தில் சாபத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரே நித்தியத்திற்கு நேராக வழி நடத்தும்படியாய், ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு என் கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் கூட முத நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக முத வார்த்தையினால் என் கர்த்தர் தேற்றி ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான அந்த நிகழ்ச்சியின் வழியாக நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நரகம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு அநேக வசனங்களை சுட்டி காண்பித்து செய்திக்குள்ளாக நான் கடந்து போக பிரயாசப்படுகிறேன். கர்த்தரை தேடுகிறே உங்கள் இருதயம் வாழும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நாம் சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19-31 நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அது தினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியாற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகிலே மனிதர்களாகிய நமக்கு கடவுள் அற்புதமான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் வாழுகின்ற நாட்களிலே வாழ்வா சாவா என்கிறதான் நிலையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகி தேவனோடு நாம் இசைந்திருந்து அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நித்திய மோட்சத்தை நாம் அடைகிறோம். ஆனால் இங்கே ஒரு ஏழை பணக்காரன், ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மரணத்தையும் இங்கே தேவன் அற்புதமாய் இங்கே எழுதி வைத்துகிறது நாம் பார்க்கிறோம். பணக்காரன் எதை குறித்தும் அவன் கவலைப்படாதபடிக்கு தன்னுடைய ஆஸ்தியில் அவன் சம்போகமாக ஆடல் பாடல் குடி பல்வேறு பாவ பழக்கத்திலே அவன் இருந்து கடவுளை தேடாத போனான். ஆனால் லாசர் என்னும் பேர் கொண்ட தரித்திரன் அவன் ஐஸ்வரனுடைய வாசலில் கிடந்து ஏதாவது கிடைக்குமா, உணவு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் இருவரும் மரித்தார்கள். ஆனால் தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டான். பணக்காரன் ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து, அல்லேலூயா,
இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்தும் நம் ஆண்டவரை குறித்தும் பிரசங்கித்தால் அல்லது செய்தியை சொன்னால் அநேகருக்கு கோபம் வருகிறது, அநேகருக்கு எரிச்சல் வருகிறது, பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் எப்பொழுது கடவுளை தேடுகிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எல்லா முயற்சிகளும் செய்து எல்லா 33 கோடி தேவர்களை வணங்கிவிட்டு தன்னுடைய நம்பிக்கை அற்றவளாகி மரிக்கும் தருவாயிலே அநேகர் வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற அநேக சந்தர்ப்பத்திலே அநேக மக்கள் வருவதுண்டு. எங்கள் திருச்சபையில் கூட அநேகர் வந்து மரிக்கும் தருவாயிலே ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, கடைசீத்தை எழவே முடியல, அவர் எப்படி தண்ணீர்களை முழுக்கி ஞானஸ்தானம் கொடுப்பது என்று சொன்னால் இஷ்டம் போல் வாழ்ந்து எவரை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு மனிதனை மதியாமலும் தேவனுக்கு பயப்படாமலும் வாழ்ந்துவிட்டு கடைசி தருவாயிலே இன்றைக்கு அநேகர் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற மக்களும் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த தரித்திரன் சரியான ட்ரெஸ் இல்லை, பருக்களால் நிறைந்திருக்கிறான். அவன் வேதனைப்படுகிற பொழுது அவன் தேவை எத்தனையோ நாள் பசியாகவும் பட்டினி இருந்தாலும் கூட தேவதூதர்களால் அவன் பரலோகத்திற்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். அப்போ மேல் பாதாளம் என்று இதற்கு பரிசுத்த வேதாம் நமக்கு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது ஆபிரகாம் மடி, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் மடியிலே மரிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறாள் என்பதை ஆணித்தரமாக இங்கே வேதாந்தத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமும் உண்மையைத்தான் சொல்லுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமில்லைங்க, அந்த அக்னியிலே அவன் வேதனைப்படுகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், 27ஆம் வசனம் பாருங்கள், லூக்கா 16:27. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த பணக்காரனுக்கு நிச்சயமாக கடவுளை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அநேகர் ஆண்டவரை குறித்து சொல்லியிருப்பார்கள். இந்த பணக்காரனோ சுகபோகமாய் வாழ்ந்து, குடியும் குடத்தனமாய் அவன் வாழ்ந்து, சிஷ்டபோல் வாழ்ந்து, இப்பொழுது நெருப்பு சுடும் பொழுது, வேதனைப்படும் பொழுது அவன் கடவுளை தேடுகிற ஒரு உணர்வுள்ளவனாயிருக்கிறான். 5 சகோதரர்கள் உண்டு. இந்த பாதாளத்து குழியிலே வராதபடிக்கு, இந்த அக்னி கடலிலே பங்கடையாதபடிக்கு, இந்த நெருப்பு சுடுகிறதான இந்த இடத்திலே என் சகோதரர் வரக்கூடாது. அந்த லாசருடைய விரல் நுனியிலே ஒரு சொட்டு தண்ணீர் விட சொல்லு என்று சொல்ல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பாதாளம் நரகம் என்று சொன்னால் சியோல் என்று சொல்லப்படுகிறது. சியோல் என்று சொன்னால் பாதாளம், நரகம், அந்தகார நரகம் என்று சொல்லப்படுகிறது. இருள் நிறைந்த நரகம். ஐயோ, ஒரு கிணற்றில் நாம் இறங்கும் பொழுதே மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி மேல் இருந்து பார்க்கும் பொழுதே நமக்கு பயத்தை தூண்டுகிறதா இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு விஷயம் பயங்கரமாக இருக்கிறது. போனால் திரும்பி வர முடியாது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அங்கே தண்ணீர் கிடையாது. அங்கே நரகத்திலே புழுக்கள் இருக்கும் என்று சொல்லி அநேக இடங்களில் வேதாந்தத்தில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நரகத்தை யாருக்கு தேவன் படைத்தார் என்று சொன்னால், விழுந்து போன தூதர்களுக்காக சிறைவைத்த ஒரு இடமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக எபேசியர் 4:8-10 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 4:8-10. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்தில் ஏறினுமாயிருக்கிறார். அல்லேலூயா.
பரலோகத்திற்கு ஏறினவரும் இறங்கினவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதற்கு அற்புதமான ஒரு சாட்சி. அதாவது கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாகிய கர்த்தரைத்தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். பாவிகளுக்கு, துன்மார்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்காக வைக்கப்பட்ட அந்தகார நரகம்தான் அது தாழ்விடத்தில் இருக்கிறது. அது பாதாள குழி. சாத்தானுக்காகவும் விழுந்து போன தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணின இடத்திலே மனிதர்களாகிய நாம் அங்கே போகக்கூடாது என்பதைத்தான் தேவன் மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், மனந்திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்திருக்கிறது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அநேக இடங்களிலே வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:1-4 ஒரு அற்புதமான வசனத்தை, எச்சரிப்பின் செய்தியை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:1-4. மேன்மை பாராட்டுகிறதுக்கு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அல்லேலூயா. இவையெல்லாம் பரலோகத்துக்குரிய பரதீசு, ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்து கொண்ட அந்த லாசரு இளைப்பாறுதலின் ஸ்தலம். பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஒரு பரதீசு இருக்கிறது என்பதை அநேக இடங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே பரதீசு என்கிறதான ஒரு பாரடைஸ் என்று சொல்லுகிறார்கள், பழத்தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் இருக்கிறதான பரலோக தேவன் இருக்கிறதான ஆராதனை கூடம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாதாளத்தை குறித்து அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நம்ம மெயினாக நரகம், பாதாளத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தகார நரகம், முதலாவது மேல் பாதாளத்தை குறித்து பார்த்தோம். 2வது அந்தகார நரகத்தை குறித்து பார்க்க, அது ஒரு தாழ்வான மூளை குறிக்கப்பட்ட வகை, அதாவது தூதர்களை சிறைப்படுத்த இடமாக இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா. பார்த்தீங்களா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் இந்த பரலோக தூதர்கள் அவர்கள் செய்த பாவம் செய்த காரியங்கள், தூதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். படைப்பு மற்றும் தூதர்களை குறித்து. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அப்போது சங்கிலியில் கட்டி வைத்திருக்கிறார், நரகத்தில் போட போகிறார். ஒரு கிணறு இருக்கிறது என்று சொன்னால் பக்கத்தில், கிணறுக்கு பக்கத்தில் இருக்கிறது போல நரக குழி, பாதாள குழி பக்கத்தில் கட்டி வைத்திருக்கிறார். அதே போல பரிசுத்தவான்களும் ஆபிரகாம் மடியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாதாள குழி சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் சிறையிட்ட இடமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1-2 நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அப்போது நட்சத்திரம் என்பது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று கூட சொல்ல முடியும். அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விட தள்ளப்பட்டாயே
ஸோ இந்த வார்த்தைக்கு அநேக வியாக்கியானங்கள் உண்டு. அப்போ தள்ளப்பட்ட பிசாசு, அவனை குறித்து இந்த பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டதுதான். அப்போ அவங்களே கொடுத்துட்டுக்கிறார். அவனோடு கூட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, போதர்களை, சுவிசேஷகர்களை, கடவுளுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கின்ற பிள்ளைகளை பாதாள குழியிலே போடுவதற்கு பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வரான் என்று வேறொன்றத்துக்கு வரான் என்று யோவான் 10:10 நாம் பார்க்கிறோம். இந்த பூமி பொல்லாங்கல் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கீழ்ப்படியாதவர்கள், சோதோம் குமாரா பட்டணத்தின் அக்னி எப்படி விழுந்ததோ அதை போல் இந்த பூமியின் மேல் விழும் என்பதை நாம் ஜாக்கிரதையாக சிந்திக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரோமர் 10:7 ஒரு வார்த்தை எச்சரிப்பாக இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவர் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாய் என்று சொல்லுகிறதமாமன்றி. அல்லேலூயா. அப்போ யாருமே பாதாளத்திலிருந்து ஏறினவர் இறங்குகிறவர் யார், அல்லது ஏறினவர் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறதமன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? அப்போ அவர் உயிர்ப்பித்ததுமாக இருக்கிறார், அவர் மரித்தும் இருக்கிறார், பாதாளத்தில் நோவா காலத்தில் மரித்து போன ஆவிகளுக்கு பிரசங்கித்தும் இருக்கிறார் என்பதற்கு பாதாளம், நரகம், மோட்சம் இவை மூன்றும் இருக்கிறது என்பதற்கு அநேக ஆதாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொண்டு இருக்கிறது. காரணம், நாம் இந்த இடத்திற்கு போகக்கூடாது என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 31 31ஆம் வசனம் 8:31 பாருங்கள். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இல்லையா? பிசாசுக்கு தெரிகிறது பாதாளம் இருக்கிறது, ஜீவுள்ள தேவன் நீர் கிறிஸ்து என்று சொல்லுகிறது, அது பணிந்து கொள்ளுகிறது, ஆராதனை செய்கிறது. ஆனால் மனிதர்களாகிய அநேகர் கடவுளை தொழுது கொள்ளுவதில்லை, கடவுளை தேடுவதில்லை, ஆராதனை செய்வதில்லை, ஜபம் செய்வது கிடையாது என்று சொன்னால் தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டிட்டபடினால் அப்படி சொன்னார். அந்த அசுத்தாவி வெகு காலமே அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலினாலும் விலங்கினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டிருந்தான். அப்போதான் அந்த இயேசு அந்த பிசாஸ் துரத்துவதற்கு வரும்பொழுதுதான் தங்களை பாதாளத்தில் போக கட்டிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டி கொண்டதான். அல்லேலூயா. இந்த ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ்லால். பிறகு பன்றிகள் கூட்டத்தில் அனுப்புகிறார். அவர் இரக்கமும் மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபையுள்ளவர் என்பதற்கு இதைவிட ஒரு அன்பான தேவனை நாம் பார்க்க முடியாது. நரகம் என்பது இறுதி தண்டனை, அவ்வளோதான். சாப்டர் க்ளோஸ். நரகத்துக்கு போயிட்டு போனால் திரும்பி வர முடியாது. மத்தேயு 5:22 ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்கியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்து கொண்டாள், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டாள், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கும் ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். அநேக மக்கள் முட்டாள் என்று சொல்லிவிடுவார்கள். முட்டாள் மாதிரி பேசாத, மூடனை போல் இருக்காது என்று சொன்னால், அப்படி சொல்லிட்டோம் சொன்னால் உடனே இங்கே பார்க்கணும், எரி நரகத்திற்கு தள்ளப்படும். அந்த அதிகாரம் நமக்கு இல்லையா? முட்டாள், மூடன் என்று. ஏன் என்று சொன்னால் அவரை படைத்த தேவன், அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைக்கிறார், தமக்கு சித்தமானவனை அவர் எடுத்து கொள்ளுகிறார் என்று தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவரையும் அற்பமாக நாம் எண்ணக்கூடாது என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நரகம் சிறப்பு பெயர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நரகத்தில் நிறைய பெயர்கள் இருக்கிறது.
நித்திய அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியம்னா நித்திய ஜீவன் எப்படி நிரந்தரமாக இருக்கும். அதனால் நித்திய ஆக்கினை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மத்தேயு 18:8 நான் வாசிக்கிறேன். உன் கையாது உன் காலாது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையனாய் அல்லது 2 காலுடையனாய் நித்திய ஆக்கினையிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நித்திய ஆக்கினை வேண்டுமா, நித்திய ஜீவன் வேண்டுமா என்பதைத்தான் கடவுள் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேள்வியில் கேட்கிறார். பிரியமானவர்களே, அன்பு சகோதரா சகோதரியே, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் தேவனுடைய வாஞ்சையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு 2 வழிகளை அவர் வைத்திருக்கிறார். ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. எதை நாம் தெரிந்து கொள்வோம்? ஹல்லேலூயா. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. நித்திய ஆக்கினை பார்த்தோம். நித்திய ஆக்கினை மத்தேயு 25:46 இருக்கிறது. எரி நரகம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 20:14 உங்களுக்கு வாசிக்கிறேன். எரி நரகம் எரிந்து கொண்டே இருக்கும், அவியாத அக்கினி. வெளிப்படுத்தல் 20. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அல்லேலூயா. 2ஆம் மரணமாகிய அக்னி கடல். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அல்லது துன்மார்கனாய் பாவியாய் மரிக்கிறவர்கள் முதல் மரணம். 2வது மரணம் அக்னி கடலிலே பங்கடைவார்கள், கீழ்ப்படியாத ஆவிகள். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிறவர்கள் இங்கே கிறிஸ்துக்குள்ளாக சபையார் மூலமாக போதர் அடக்கம் பண்ணப்பட்டாலும் 2ஆம் மரணம் கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே, அப்படி அங்கே 2ஆம் மரணத்துக்கு போக முடியாது. இங்கே நம்முடைய கிரியைகள் நற்காரியங்கள் உண்மையாய் நடந்து நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கும் பொழுது இந்த நித்திய ஆக்கினை நாம் பங்கு அடைய முடியாது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. அப்போ மரணம், பாதாளம் இவெல்லாம் மனிதர்களுக்காக, கீழ்ப்படியாத ஆவிகளுக்காக, தூதர்களுக்காக படைக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு காணப்படாதவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதியிருந்தால் நிச்சயமாக நீங்கள் பரலோகத்திற்கு செல்வீர்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் பிசாசும் அவன் தூதர்களும் போகிறதான அக்னி கடலிலே பங்கடைவோம் என்கிறதான் எச்சரிப்பை தேவன் இப்பொழுது ஆவியான கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அக்னியும் கந்தகம் எரிகிற கடல் இருக்கிறது. அக்னி கடல், அக்னியும் கந்தம் எரிகிறதான கடல் இருக்கிறது. நரகத்தில் தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பு, ஆயுதம். நரகத்தில் ஆயுதம் எதுன்னு சொன்னால் நெருப்பு தான். ஆண்டவர் தண்ணீரையும் யூஸ் பண்ணுறாரு ஆயுதமாக, நெருப்பையும் யூஸ் பண்ணுறார். தண்ணீரை யூஸ் பண்ணி நோவா காலத்தில் அழித்து போட்டார். நெருப்பை யூஸ் பண்ணி அழிக்க போகிறார். அல்லேலூயா. தீ. சங்கீதம் 11:6 பார்க்கிறோம், கந்தகத்தினாலே அழிவு இருக்கிறது என்று சொல்லி. ஏசாயா 14:1 ஏசாயால இங்கே புழுக்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 14:1. கர்த்தர் யாக்கோப்புக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோப்பின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். நரகத்தில் இருப்பவை என்று பார்க்கும் பொழுது இருள் இருக்கிறது, புகை இருக்கிறது. புகை வெளிப்படுத்தல் 14:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். இருள் மத்தேயு 8:12, 22:13 இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருள் நிறைந்த அந்த அந்தகாரத்தை சொல்லப்படுகிறது. அந்தகார இருள். அவியாத அக்னி மார்க் 9:41 நாம் பார்க்கிறோம். தாகம் லூக்கா 16, 19, 37 இதெல்லாம் பார்க்கிறோம். லூக்கா 1:6 பார்க்கிறோம். வேதனை நிறைந்த ஒரு இடம் எங்கேன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 13:42
வசனத்தையும் 24 வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். வேதனை உள்ள ஒரு இடம், அழுகையும் பற்கடிப்பும். அதை நான் வாசித்தலாம். நம்ம மத்தேயு 13:42 வசனம். அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து, சகல இடலங்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் தூக்கி அக்னி, எங்கள் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்தில் அவர் போடுவார்கள். அப்போ நரன்னு பல்ல கடிப்பாங்களாம் நரகத்தில். ஒரே ஐயோ ஐயோ எரிதே என்று கூக்குரல். அது மாத்திரமில்லை, தனிமை உணர்வார்கள், பிரிவு. இன்றைக்கு அநேக வீடுகளிலே தாய் தகப்பனார்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள், கத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுப்பதில்லை. மருமகள்கள், மாமியார்கள், இப்படி குடும்பத்தில் அநேகர் தனிமை உணர்கிறார்கள். அதுதான் நரக வாழ்வு. அதை காட்டில் 1000 மடங்கு இங்கே தனிமை உணர்வார்கள். இயேசு அந்த தனிமை உணர்ந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிக்கூட இரவு அந்த ஆழமான கிணறை போன்று இருக்கிறதான அந்த இடத்துல தண்ணீர் கிடையாது, காற்று கிடையாது. இரவு முழுதும் இருந்தார். தனிமையை அவர் உணர்ந்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் தனிமையை உணர்ந்தார். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தனிமையான காரியங்கள், துக்கம் நிறைந்த காரியங்கள், அது மாத்திரம் வேதனையோடு பிரிந்து தனிமையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை வெளிநாடுகளிலே தனிமையாக இருக்கிறீர்களா? அல்லது இங்கே தனியாக விடப்பட்டிருக்கிறீர்களா? அனாதைகளாக, திக்கற்றவர்களாக, ஏழைகளாக, கேப்பாரற்று இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்க. இயேசுவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசப்பா சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றலாக விடேன், ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றும் என்று சொல்லுகிறார். தேவனின் அவியாத கோபம் அப்போஸ்தலர் 3:2 நான் வாசித்து நான் முடிக்கிறேன். அவியாத கோபம் என்று சொன்னால் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் எரிச்சல் உள்ள தேவன். அப்போஸ்தலர் 3:2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். அல்லேலூயா. அப்போது தேவனின் அவியாத கோபம் என்று சொன்னால் இந்த சப்பானி நிறைந்த ஒரு வாழ்வு. அநேகருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவர்கள் சப்பானி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எழ முடியாமல், நிமர முடியாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், படித்து பெருமையிலே, அகந்தையிலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாக ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் பிசாசின் கட்டுகளிலே அகப்பட்டு தனிமை உணர்கிற மக்களாய் கூட இருக்கிறார்கள். அது தேவனுடைய கோபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தாவே காரியத்தை வாக்கிச் செய்யும், பாவியாக என் மேல் கிருபை இறங்கும் என்று சொல்லி நீங்கள் உபவாசித்து ஜெபம் செய்து தேவனை தேடும் பொழுது நிச்சயமாக அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இது ஒரு அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. அவர் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் அவருடைய கோபத்திற்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் ஆளாகக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம். இயேசுவே, நீ எவ்வளவு நல்லவரப்பா எங்களுக்கு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன். அப்பா, நாங்கள் அழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. மண்டையில் இளைப்பாறுதல், நம்முடைய இளைப்பாறுதல் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்பதே உடைய நோக்கம் சித்தமாக இருக்கிறது. அன்பிற்காய் நன்றி. எச்சரிப்பின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நித்தியத்தை நோக்கி, நித்திய வாழ்வை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்து மண்டையில் கிட்டி சேரும்படியாக நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் அவர்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு உம்மை ஆராதனை செய்து அப்பா அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக விசுவாசிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நல்ல வார்த்தைகள் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.